தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தொகுதி விவர பட்டியல் எப்போது வெளியிடப்படும்? தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளார்கள் என்ற பட்டியல் இன்று மாலைக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியில் தேமுதிகவிற்கு 104 தொகுதிகளும், மதிமுகவிற்கு 29 தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 26 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தலா 25 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு ஏற்கனவே தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டது. அதன் பின்பு எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுவது என்ற பட்டியலை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து 2 நாட்களாக நள்ளிரவு வரை நீடித்து வருகிறது. இன்றைய தினம் அந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டு விரைவில் வேட்பாளர்களுடைய பட்டியலையும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்கள் கிடைத்தவுடன் மாநில குழு கூட்டத்தை கூட்டி இன்னும் 2 தினங்களுக்குள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடன் பேசும்போது தங்களுடைய கட்சியுடைய 25 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என கண்டறியப்பட்டு அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தயார் செய்துள்ளோம். அதற்கான எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டவுடன் வேட்பாளர் பட்டியலையும் விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியிடும் எனவும் திருமாவளவன் இந்த தேர்தலில் நேரடியாக போட்டியிட உள்ளதாக நம்மிடம் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். அதேபோல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் 29 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்ற பட்டியல் வெளியானவுடன் உடனடியாக மதிமுகவுடைய உயர்நிலை குழு கூட்டம் கூடப்பட்டு அதில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு விரைவில் மதிமுகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட உள்ளதாக மதிமுகவுடைய நிர்வாகிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான பேச்சுவார்த்தை இன்றைய தினம் தேமுதிக அலுவலகத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ளது. கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் விரைவில் ஆலோசனை செய்து பட்டியலை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கூட்டணியில் 26 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 26 தொகுதிகளுடைய பட்டியலை நேற்றைய தினம் அந்த தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய ஞானதேசிகன் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களிடம் வழங்கியுள்ளார். அந்த பட்டியலும் இறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உட்பட இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளார்கள் என்ற பட்டியல் இன்று மாலைக்குள் வெளியிடப்படும். அதன் பின்பு ஒவ்வொரு கட்சியாக தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளதாக கட்சியுடைய தலைவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது.